நடிகர் ரஜினி, கமல், அஜித், விஜய் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்துள்ளனர். நடிகர் ரஜினி சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது ஓட்டை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரும் தங்களது கடமையை உணர்ந்து ஓட்டளிக்க வேண்டும். அது நமது கடமை என்றும் கண்டிப்பாக இம்முறை வித்தியாசமான தேர்தல் தான் என்றார். பண பட்டுவாடா குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அது குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்றும் ரஜினி கூறிவிட்டு சென்றுவிட்டார். நடிகர் கமல் மகள் அக்ஷரா கௌதமி உடன் வந்து ஓட்டளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிடாது, நல்லவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் ஏறுகிறதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் நிலைநாட்டப்படுகிறது என்று அர்த்தம் என்றும் கூறினார். சென்னை திருவான்மையூர் ஓட்டுச்சாவடியில் நடிகர் அஜித் காலை 7:15 மணிக்கெல்லாம் வரிசையில் காத்திருந்து ஓட்டுப்பதிவு செய்தார். அஜித்துடன் அவரது மனைவி சாலினியும் வந்திருந்து ஓட்டுப்பதிவு செய்தார். ஓட்டுப்பதிவு செய்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு மை வைத்த தனது கைவிரலை காண்பித்தார் அஜித். அப்போதுதான் தவறான விரலில் தேர்தல் அதிகாரி மை வைத்த விஷயம் தெரியவந்தது. ஆள்காட்டி விரலில் தான் மை வைப்பது வழக்கம். ஆனால் அஜித்துக்கோ நடுவிரலில் மை வைத்துள்ளனர் அந்த தேர்தல் அதிகாரி. நடுவிரலை மட்டும் உயர்த்தி காட்டுவது நாகரிகம் இல்லை என்பதால் அனைத்து விரல்களையும் சேர்த்தே நிருபர்களிடம் காட்டினார் அஜித். இந்த புகைப்படம் வைரலாகி வருகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைந்துள்ள ஓட்டுச்சாவடியில் நடிகர் விஜய் வந்தார். அங்கு திரண்ட ரசிகர்களால் உள்ளே செல்ல முடியாமல் ரசிகர்கள் மத்தியில் சிக்கிய விஜய் திணறினார். 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அதிரடியாக உள்ளே நுழைந்தனர். விஜய் ஓட்டளிப்பதை ரசிகர்கள் மட்டும் மொபைல் போனில் பதிவு செய்தனர். இதனால் செய்தி சேகரிக்க உள்ளே நுழைய முடியாமல் நிருபர்கள் அவதிப்பட்டனர். முறையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.